மக்களுக்கு சொர்க்கத்தில் நீங்கள் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு சொல்லி வைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை இங்கே கொடுக்கறதுக்கு போராடணும். அப்பா பாஷா அவர்களுடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகிறது அதை பேசுங்க. இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிறது இதுதான் பார்க்குறீங்கல்ல. இப்போ அதை விடுங்க, ஏன் நீங்கள் எடுத்து அவரை விடுங்க. தம்பி போய் அதே பேசிட்டு வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர், அது முதன்மையான அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், 2ஐயும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. எனக்கு உயிர் இல்லை, எனக்கு உணர்வு இல்லை, எனக்கு உரிமை இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாத. நீ வாக்கை கட்டி எப்படி வெக்கம் இல்லாம என் வீட்டுக்கு வர? நீ என்ன பண்ண? செங்கல் எடுத்து கொடுத்தியா? இல்லை என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டா விதியை விதிச்சது யார்? விதியா? சரி, இந்த நீ யார் முதல்ல? ஒரு மக்கள் பிரச்சனை அது பேசப்படும் போது உன்னை பயன்படுத்தி திசை திருப்புறது தான். இதே இதை ஐயா கருணாநிதி அவர்களும் பேசியிருக்காங்க. அம்பேத்கரை பற்றி பேசி தன்னலவாதிகள் அரசியல் செய்கிறாங்கன்னு பேசியிருக்காங்க. அதை இன்னைக்கு அமித்ஷா வேற இடத்துல இருந்து பேசுகிறாரு. அவங்களுக்கு இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்விதான், அது கடவுளை பற்றி பேசினாலும் சொர்க்கத்துக்கு போகலான்றாரு. ஒரே கேள்விதான், உயிரோடு இருக்கவனுக்கு சோறு போடாத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும்னு நான் எப்படி நம்புறது? எங்கள் தாத்தா ஜீவானந்தம் சொல்கிறார், அழகும் நிறைவும் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை இந்த பூமியில் என் மக்களுக்கு கொடுக்க நான் பாடுபடுறேன். சொர்க்கத்தில் போய் தேடக்கூடாது, நல்ல வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்குன்னு. இருக்கிற இந்த பூமியில் மக்களுக்கு சொர்க்கத்தில் நீங்கள் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு சொல்லி வைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை இங்கே கொடுக்கறதுக்கு போராடணும். அப்படி போராடல ஒரு பெருமகன் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் பேரை சொல்லி இது கிடைக்காதுன்னா நீங்கள் கூட தான் உங்கள் கடவுள் பேரை சொன்னீங்க, அயோத்தியில் நின்னீங்க. கடைசி அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சார். இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல? கடவுள் பேரை சொல்லி தானே நீங்கள் நின்னீங்க அயோத்தியில். அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டார். இப்போ யார் வலிமையானவர்? இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல? இது பிரச்சனை மக்களினுடைய பிரச்சனை. அதை பேசாமல் இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. பாதிப்புக்கு ஆளாயிருக்குன்னு கூட நீங்கள் காட்ட விடுறதில்ல, காட்டவும் நீங்கள் செய்கிறதில்ல. தென் மாவட்டங்கள் முழுக்க போச்சு, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம். வட மாவட்டங்களில் எந்த பகுதியும் இல்லை. திண்டிவனமோ நாமக்கல்லோ இது திருவண்ணாமலையோ கடலூரோ எங்கே இருக்குது எல்லாமே. அதை காட்டினா கூட மற்ற தொண்டு நிறுவனங்கள் போய் தன்னார்வலர் போய் செய்வாங்க. எல்லாரையும் பாட்டன் முப்பாட்டன் சொல்கிறேன். நீங்கள் நேற்று கோவையில் போய் பாஷா அப்பான்னு சொல்லி பேசியிருக்கீங்க, அது சர்ச்சையாக இருக்கிறது. அப்பான்னு தானே கூப்பிடுவேன். இப்போ அப்பான்னு தானே கூப்பிடணும். பாஷாவுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன். இவரை நான் அப்போ அறிமுகமான சிறையில் 50 நாள் அவரோட இருந்த காலத்துலேருந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா சித்திக்கு என்னோட தம்பி, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அதனால அப்பான்னு தான். அதில் என்ன சர்ச்சை இருக்குது? அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது. 85 வயசு அப்பாவுக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி தந்திருக்க கூடாது சான்றோட சொல்லுங்கள். அப்பா பாஷா அவர்களுடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகிறது? வண்டியில் வச்சுட்டு வண்டியை மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுல்ல. உறவுகள் இருப்பாங்க, உடன் பிறந்தவங்க இருப்பாங்க, அவர் மேலே நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு கூட்டம் இருக்குது, மக்கள் கூட்டம். பின்தொடர்ந்து தானே செல்லும். இல்லை அப்படியே இல்லை உளங்குருதியில் வச்சு இல்லை தனி வானூர்தியில் வச்சு அப்படியே கொண்டு அடக்கம் பண்ணுற இடத்துல இறக்கணுமா? எப்படி சொல்கிறீங்க? தெருவழியை தானே எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அதை எப்படி அனுமதி கொடுக்காமல் எப்படி பண்ணுவீங்க? எப்படி எடுத்துகிட்டு போகிறது? உடலை அடக்கம் செய்கிற இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது சொல்லுங்கள். நீங்கள் யாராவது சொல்லுங்கள், எப்படி எடுத்துகிட்டு போகிறது? நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து போகிறான்னாங்களா? சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அனுமதி கொடுக்கத்தான் செய்து இந்த அரசுகள். யார் பேசுகிறா? இறந்தவர் உடலை எப்படி எடுத்துகிட்டு போகிறத அடக்கம் செய்கிற இடத்துக்கு மட்டும் சொல்லுங்கள். சார், அவங்களோட கமெண்ட் என்னன்னா, எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, அதுக்கு உரிய மரியாதை தரணும். ஆனால் அதுக்கு பின்னாடி 100, 200, 1000 பேர் போகிறது கண்டிக்கத்தக்கதுங்கிற மாதிரி தான் பிஜேபி சொல்கிறாங்க. பிள்ளையாரை தனியாக கொண்டு போக வேண்டியது தானே. பின்னாடி எதுக்கு அவ்வளோ பேர் போறிய? ஏன் போகிறீங்க? பாஷா ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டார். குண்டு வெடிப்புக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்குது. சரி, அதை யாரும் நியாயப்படுத்தலையே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பல்லாயிரக்கணக்கான மக்களை, கர்ப்பிணி பெண்ணை வயிறு கீறி அந்த பிஞ்சு குழந்தையை நெருப்பில் வீசி கொன்னது இருக்கா இல்லையா? குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னது இருக்கா இல்லையா? கொன்னதற்கு அப்போது அந்த நாட்டின் முதலமைச்சர், அந்த மாநில முதலமைச்சருக்கும் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஐயா அமித்ஷாவுக்கும் தெரியவே தெரியாதா?
நீதிமன்றம் சொல்லலாம். 2 பேருக்கும் தெரியாமலே அந்த கலவரம் நடந்துருச்சா? பலாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது உண்மையா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அப்ப இத்தனை ஆயிரம் மக்களை கொன்றவர் இந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம், புனிதராயிரலாம், தலைவராயிரலாம், போற்றி புகழ்கிற கொண்டாடுகிற இடத்துக்கு போயிடலாம். அதையும் பேசுங்க, அதையும் குற்றம் பேசுங்க. இப்ப எங்க தலைவரை நீங்க எப்படி சொல்றீங்க? பயங்கரவாதி, தீவிரவாதி, கொலைகாரன், பிரிவினைவாதி தானே பேசுறீங்க? 2 லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி 26,000 என் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாட்டின் தலைவரை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அந்த செயலையும் பேசுங்க, அதையும் பேசுங்க. சிங்கள ராணுவம் செஞ்சதை விட இந்திய ராணுவம் எங்க அக்கா தங்கச்சியில வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சதையும் பேசுங்க, அதையும் பேசுங்க. அப்புறம் ஒரு தரப்புல மட்டும் நீங்க பேசிட்டே போறது எப்படி? மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி நடக்க விட்டு போய் பல பேர் கூட்டு வன்புணர்வு செய்து உயிரோட சித்தி வச்சு கொளுத்துனது இருக்கா இல்லையா? வன்முறை எந்த வடிவத்தில் யார் வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும். ஒரு தரப்பினரை மட்டும் எதிர்க்கிறது, இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுறதை தவிர வேற ஏதாவது அரசியல் கொள்கை RSS பிஜேபிக்கு இருக்குன்னு சொல்லு இருக்கா? இதை பேசணும், இதை பேசணும். அவர் இறந்துட்டார், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதை அடக்கம் பண்ணுறது அதுதான். அதுக்கு அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு சவடக்கத்தில் போய் உடல் அடக்கத்தில் பங்கேற்கிறது மனித மாண்பு. அது குறிப்பாக தமிழ் பேரினத்தினுடைய மாண்பு. எங்களுடைய வேதமே சொல்லுது, இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்து விடலுங்குது. இந்த உலகம்பரா தானே சொல்லுது. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்குது, அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறாரு நபிகள் நாயகம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது சாப்பிடாதறான்றாரு. பக்கத்தில் இருப்பவன் துன்பத்தை பொறுக்க இயலாதவன் புண்ணியவான்கிறான். பாரதி புண்ணியவான்கிறான். இப்போ நீ என்ன, எந்த கோட்பாடும் கிடையாது. மக்களை பற்றி சிந்திக்கிறதோ, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வரதோ ஒன்றும் கிடையாது. இஸ்லாமின் எதுக்கணும்? எங்கேயாவது கோயில் அதில் பள்ளிவாசலில் அதுக்கு போய் தேடுறது. இந்த மசூதி எப்போ கட்டப்பட்டது, இதுக்கு முன்னாடி அதுக்குள்ள கோயில் இருந்ததுன்னு சொல்லு. இதுவா பிரச்சனை? கோயிலை விட்டு வெளியிலே வர்றதில்லை. என் குடிசைக்கு எப்போ வர போறீங்க? நீங்கள் சாமியை விட்டு பூமியை பேச என்னைக்கு வர போறீங்க? சாதி மதங்களை கடந்து மானுடத்தை என்னைக்கு நேசிக்க போறீங்க? என்னைக்கு வர போறீங்க? அதை பற்றி பேசுறதே இல்லையே. அதை பேசுங்க. இப்போ இவ்வளவு நேரம் பேசுறது இதான் பார்க்குறீங்கல்ல. இப்போ நீங்களும் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ விஜய் இங்கே வரல, கல்யாணத்துக்கு திருச்சா வர போறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை விட்டுருங்க. இப்போ நான் தம்பி போகாததில் எனக்கு வருத்தம் இல்லை. நான் கூட சொன்னேன், அவர் என்ன பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனால் அவரை பார்க்க ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா அது கஷ்டமாயிடும். காவல்துறைக்கும் கட்டுப்படுத்த முடியாது. பாதிப்புக்கான மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதான் அந்த நிகழ்வு அமையாது. அதனால் அதை நான் வருத்தப்படல. ஆனால் அது ஒரு சடங்குன்னு சொல்கிறாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான்லாம் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களோட மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் தூத்துக்குடியில் ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? இது ஒரு கடமை, ஒரு சமூக பொறுப்பு. அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க இப்போ ஒரு வயலில் நடக்கும்போது சாலையை போட்டு போகிறது, சிவப்பு கம்பளை விரித்து போகிறது, அதெல்லாம் விமர்சிக்கலாம். ஆனால் போய் பார்க்குறதே தவறுன்னு சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறது ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை தப்பு. அது ஏன் பயன்படுத்தினாருன்னு எனக்கு தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்தப்போ ஆதரித்து பேசுனது ஐயா கருணாநிதி அவர்கள் 1975 நினைக்கிறேன். பேசுகிற குரல் வழி இருக்குது. நீங்கள்லாம் கூட நெஞ்சுக்கு நீதியில் எழுத்தில் இருக்குது. குரல் ஒளியிலே ஐயா பேசுனது இருக்குது. அவருடைய பிறந்த நாளில் பேசுனதுக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வருவதால் செலவு மிச்சப்படுத்தப்படும் என்று நாங்கள் பொதுக்குழுவிலே கூடி தீர்மானம் அப்படிலாம் பேசியிருக்கிறது. என்ன யார் என்னுக்கு அனுப்பணும்? நான் அனுப்புகிறேன். எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இன்றைக்கி நாடு மக்களும் எதிர்க்கிறாங்கன்னு அதனால ஜனநாயகத்தன்மை பன்முகத்தன்மை சிதைஞ்சு போயிருங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஏற்கிறது மாதிரி ஒரு துரோகம் ஏதாவது இருக்கா? உங்கள் எல்லாரையும் கேட்குற உங்கள் மனச்சான்று, இந்தியா ஒரே நாடா? பல நாடுகளின் ஒன்றியம். 28 நாடு 8 ஒன்றிய பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம். இது எப்படி நீங்கள் ஒரே நாடுங்கிறீங்க? என்னுடைய மொழி, என்னுடைய கலை கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வழிபாடு எல்லாமே வேற. என்னுடைய உணவு பழக்க வழக்கம், உடை எல்லாமே வேற. இங்கே பாருங்கள், ஒரே முக்குளத்தோர்னு ஒரே சமூகம் தானே, ஒரே சமூகமாக தானே நீங்கள் பார்க்குறீங்க. தேவர் தானே. அகமுடையர் மறவருக்கு பொண்ணு கொடுப்பாரு. அகமுடையர் அக்கா மகளை கட்ட மாட்டாங்க.
அக்கா மகளை கட்டுவாங்க, மறவர் கட்ட மாட்டாங்க, கல்லர் கட்டுவார். இது ரெண்டுக்கு மாறுபடுதா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் மறவரில் வந்து எங்களுக்கு தாய் வழிய கிளை, அதனால சொந்த ரத்தம் ஆயிடுது, அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டான். அகமுடையரில் அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க, கல்லரில் அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க. ஒரே சமூகத்தில் இவ்வளோ மாறுபாடு இருக்குது. நீ அதை விட்டுட்டு ஒரே நாடு ஒரே இதெல்லாம் என்னது? ஒரே ரேஷன் கார்டை நீங்கள் ஏற்றிருக்கணும், ஒரே வரியை ஏற்றிருக்கணும், ஒரே கல்விக் கொள்கையை ஏற்றிருக்கணும். அப்போவே ஏற்றிருக்கணும்ல. சார் நீங்கள் விஜய் பற்றி சொன்னீங்க, அவர் சினிமா சாதாரண கூட்டம் கூடன்னு சொல்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் நிற்க போகிறாரு, அப்போ இப்படி தான் இருப்பாரா? நீங்கள் என்ன அவர் வந்து சினிமா நடிகராகவே பார்க்குறீங்களா? அதை விடுங்க, ஏன் நீங்கள் எடுத்து அவரை விடுங்க தம்பி, போய் அதே பேசிட்டு வேண்டியதில்லை. சார் இப்போ சனாதானத்தை பற்றி பேசின உதயநிதி வீட்டிலேயே வந்து பிராமண பூஜை பண்ணியிருக்காங்க, பிராமண தோஷம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் திருச்சியில் கைது பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொடுஞ்செயல். நீங்கள் செஞ்சிட்டீங்க, பாத பூஜை செஞ்சுட்டு போங்க. அதை நான் இந்த மாதிரி நேர்காணலில் சொன்னதுக்கப்புறம் தான் அவரை வந்து உடனடியாக வழக்கு போட்டு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்கள் தவறு செய்வீங்க, அதை வெளிப்படுத்தினா அவரை தூக்கி உள்ளே வைப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புன்னு நீங்கள் பாருங்கள். சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது வெற்று வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு பிறப்பாலேயே ஒருத்தருக்கு உயர் பதவி கிடைச்சிருங்கிற கோட்பாடு தான் சனாதனம். இவ்வளவு ஒரு நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத திறந்துச்சு. இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் எடுத்துக்கிறங்க, நீங்கள் எடுத்துக்கிறங்க. இப்போ நான் ஒரு எளிதாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் நாடார், நான் ஒரு கோனாருன்னு வச்சுக்கிறேங்க. நான் கோனாருக்கு நாட்டில் 2 அமைச்சர் தான். ஆனால் உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர், அது முதன்மையான அமைச்சர்கள், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2ஐயும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. இது எந்த மாதிரியான சமூக நீதி? இந்த கேள்வி யாருமே கேட்கக்கூடாதுங்கிறது தான் சனாதனம். இது உங்களுக்கு நீங்கள் தவறு பண்ணுவீங்க, அதையும் நாங்கள் கேட்கக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கங்கிறத ஒருத்தருக்கு அழைச்சி அந்த போய் செஞ்சவர்கிட்ட நிரூபிச்சிட்டாரு, அவ்வளோதானே. அவர் எதுக்கு உள்ளதில் நீங்கள்? பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தேடுதல் குழு வந்து தமிழ்நாடு அரசு அமைச்சது வந்து தப்பு, அதை திரும்ப பெறணும் நேற்று ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை. இது ஆளுநர் அவர் அந்த அதிகாரத்தை அவருக்கு வேணும் பெறுது, அதை நம்ம ஏற்க முடியாது. ஒரு கேள்வி தானே தம்பி, ஒரு கேள்வி தான். இது மக்களாட்சி, ஜனநாயக நாடுங்கிறோம், மக்களுக்கான அதிகாரங்கிறோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குங்கிறத நம்ம ஏற்க முடியாது. அது சரியான ஜனநாயகம் இல்லை, மக்களாட்சியும் இல்லை, மக்களாட்சிக்கு நேர் எதிரானது. அதனால் இப்போ தமிழ்நாடு அரசு நியமிக்குதுன்னா அதை நம்ம ஆதரிக்கணும், அதுதான் சரியானது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒரு சட்டம் இயற்றி உங்களுக்கு முன்னகர்த்தும் போது நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்கன்னா இது என்ன வேலை? இது சொல்லுங்கள். நாங்கள் தானே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்களுக்கான நலத்திட்டத்தை, மக்களுக்கான சட்டத்தை வரைய முடியும். அப்போ அதை அங்கீகரிக்கிறது தான் உன் வேலை. நீ அதை போட முடியாது, அது செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் சேட்டை. அதனால அதை ஆளுநர் சொல்கிறத நம்ம ஏற்க முடியாது. தமிழ்நாடு அரசு நியமித்ததை சரி. இப்போ இலங்கை அதிபர் வந்து டெல்லி வந்துட்டு போயிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ அது நியாயமானது. எப்படின்னா அங்கே வந்து இவங்க வந்து அதானிக்கு வந்து அந்த காற்றாலை மின்சாரத்தை அங்கே நிறுவுறாங்க, நம்ம கடற்கரை ஓரத்துலையும் மலையடி வாரங்களையும், குறிப்பாக நம்ம நிலப்பகுதியில். அதுக்காக பேசுகிறதுக்கு தான் அவர் அழைச்சிருப்பாங்களே ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம வைக்கிற கோரிக்கை, அவங்க சொல்கிறத பாருங்கள், மீனவர் சிக்கலை வந்து மனிதாயமான அடிப்படையில் அணுகிறது, பேசி தீர்வுன்றதுன்னா எந்த அடிப்படையில் நீங்கள் 850 பேர் எங்களை சுட்டிங்க? எனக்கு என்ன மனிதாயமானம் இருக்குது? எனக்கு உரிமை தான் அங்கே இருக்குது. கச்சத்தீவை எடுக்கிறத தவிர என் மீனவ மக்களுக்கு, என் சொந்தங்களுக்கு வந்து அங்கே பாதுகாப்பும் இல்லை, வாழ் உரிமையும் இல்லை. கச்சத்தீவு எனக்கு என்றால் என்னுடைய கடல் பரப்பு தூரம், கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுடைய கடல் பரப்பு தூரம். இப்போ அதான் இங்கே இருக்கிறது. நான் எல்லை தாண்டி வர்றேங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு துணிவு கிடையாது. எல்லை தாண்டி கேரள மீனவன் போகிறானா இல்லைன்னா பதில் இல்லை, போகிறான். அவனை ஏன் வலை பறிக்கிறதில்ல, சுடுறதில்லை, படகு பறிக்கிறதில்ல, கைது பண்ணுறதில்ல? யாராவது ஒரு காரணம் சொல்லணும்ல. அப்போது எல்லை தாண்டி வருவான் மீனவங்கிறது சிக்கல் இல்லை, தமிழனுங்கிறதான் பிரச்சனை. அதை கேட்க முடியல. அப்போ நீங்கள் கச்சத்தீவு யாருடையது? இந்தியாவின் சொத்தா? யாராவது சொல்லுங்கள். இல்லை எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தா? என் நிலம், என் பூர்வீக நிலம், என் பாட்டனுக்கு, அது பேரம்பேத்திகளுக்கு சொந்தம். நீங்கள் மன்னர் மாணி ஒழிப்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் போடல, ஒரு விவாதம் பண்ணலை, டப்புன்னு எடுத்து கொடுத்து விட்டீங்க. அப்படி தானே? எதேச்சே எடுத்து அப்படி கொடுத்து விட்டீங்க. அது 99 ஆண்டுக்கு லீஸு கொடுத்தாதான் சொல்கிறாங்க, லீஸ் ஒப்பந்தத்தில். இப்போ அவன் அப்படிலாம் ஒப்பந்தம் இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க. இத்தனை நாடு நீங்கள் சொல்லுங்கள், இத்தனை இவ்வளோ பெரிய நாடு, இந்த நாட்டின் குடிமக்களில் இவ்வளோ பேரை சிறைபிடிக்கிறான், மொட்டை அடிக்கிறான். அந்த அவமானம் மொட்டை அடிக்கப்பட்டவனுக்கு இல்லை, இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் தான்.
ஒரே சங்கிலியில் 12 பேரை இழுத்துக்கிட்டு போகிறான். எங்களுக்கு துடிக்குது, ஏன்னா ரத்தம் ஒன்றா இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லையே, கண்டிக்கவே இல்லையே. ஒரே ஒரு கேள்வி உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன். குஜராத்தில் ஒரு மீனவனை கைது பண்ண பிறகு பாகிஸ்தான் கடற்படையை விரட்டி போய் இந்திய கடற்படை இராணுவம் பிடிச்சு திருப்பி கொண்டு வந்துச்சா இல்லை? அதை மட்டும் பண்ணிச்சுல்ல. அதே மாதிரி 850 மீனவனை சுட்டிருக்கு. பல மீனவர்களை விரட்டி விரட்டி கைது பண்ணுதே. ஒரு தடவையாவது அங்கே நிற்கிற கடற்படை இராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது பண்ணும்போது தடுத்து பிடிச்சு மீட்டு கொண்டு வந்ததுங்கிற செய்தியை நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்கள? அப்போ நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையாங்கிற கேள்வி எழுமா எழாதா? அதை மட்டும் சொல். நான் வரி கட்டணும், வாக்கு செலுத்தணும், என் நிலத்தின் வளத்தை நீ சுரண்டி கொண்டு போகணும். எனக்கு உயிர் இல்லை, எனக்கு உணர்வு இல்லை, எனக்கு உரிமை இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாத. நீ வாக்கை கட்டி எப்படி வெக்கம் இல்லாமல் என் வீட்டுக்கு வர? எப்படி வர? சார், இளையராஜா வந்து கல்லூரிக்கு அனுமதிக்கப்படவில்லை, ஆனால் எனக்கு எந்த அவமானம் நடக்கலைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை அது எங்கள் அப்பாவுடைய மாண்பு, அவருடைய பண்பு. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்குன்னு ஒன்று இருக்குது. இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. கோயில் ஒரு பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்போம். கோயில் கட்டினவே யார்? அது எங்கள் பாட்டேன் குலசேகர பாண்டியன். கோயிலுக்கு உள்ளே இருக்கிற தெய்வமாக இருக்குல்ல, அந்த ஆண்டாள், அது யார்? அவர் என்ன பாரு? திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடினவ. எதில் பாடினா? இந்த மொழியில். அவள் யார்? தமிழ் குலமகள், தமிழ் மூதாதை. அப்படி தானே? கட்டினது எங்கள் பாட்டேன். மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, இதையும் சரி, கட்டினவே எங்கள் பாட்டேன். கோயில் கட்டினவை எங்காலு, கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு. இளையராஜாங்கிற எங்கள் அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது உள்ளே இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு? நீ என்ன பண்ண? செங்கல் எடுத்து கொடுத்தியா? இல்லை என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டால் விதியை விதிச்சது யார்? விதியா சதி? இந்த இருக்க நீ யார் முதல்ல? இது யார்? இந்த ஆகம விதிங்கிறதை விதிச்சது யார்? இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார்? இல்லை அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது? சொல்லுங்க. அதை மீறக்கூடாது சட்டத்தின்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது, அங்க மருத்துவர் தான் இருக்கு. அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, நோய் தொற்று சம்பந்தப்பட்டது. கருவறைக்குள்ள நான் வர்றதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? எத்தனை ஆண்டுகளுக்குங்க? இந்த நூற்றாண்டுலேயும் இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க? எப்படி இதுக்கு சப்பக்கட்டு அது அது ஆகம விதி. சரிங்க, அந்த விதியை விதிச்சது யார்? விதியா சதியா? எனக்கு பதில். ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள். ஏன் வகுத்தார்கள்? நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா? அது சதி. எத்தனை காலத்துக்குங்க இந்த இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது? சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது, அவன் ஏழைங்கிறதுக்காக போகக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, ஏழைங்கிறதுக்காக குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்லை. நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, இழி மகன், தீண்டத்தகாதவங்கிறனால தான் என்னை இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்ன, இந்த குளத்தில் குளிக்காத என்ன, இந்த கோயிலுக்குள்ளே வராத என்ன? அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னைய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குர்ஆன் போராடி பெற்றதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இந்த ரிசர்வேஷன் கோட்டா. அது விளங்குது இல்லை? அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்கு வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. நீங்க இது வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு. இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது எங்களை நாங்கள் உலகந்தழுவி நினைச்ச ஒரு கூட்டத்தை உள்ள வராதரானா எவ்வளவு வெறி வரும்? சரி, அந்த உள்ளே இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்களா இல்லை, அது தூக்கி கொண்டு வச்சது யார்? நீ வல்லக்களை தூக்கி கொண்டு இறக்குனது நீங்க. அப்போ எப்படி அப்போ தொடும்போதெல்லாம் தீட்டார் இல்லையா? அந்த கற்ப கிரகத்தை கட்டினவன் நீங்களா நாங்களா? யாராவது சொல்லுங்களேன், யார் கட்டினது சொல்லுங்க. அப்போ கட்டும்போது வராத தீட்டு, அந்த சிலையை நான் செய்யும்போது வராத தீட்டு, தூக்கி கொண்டு வைக்கும்போது வராத தீட்டு, இப்போ கிட்ட வந்து கும்பிட்டா வந்துடும்னா இப்படி? இளையராஜாங்கிறவன் ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காத, அவன் இசை இறைவன். நீ எத்தனையோ அவதாரம்னு சொல்றீல, அதுல அவன் ஒரு அவதாரம், இசைக்கென்று பிறந்த அவதாரம் எங்க அப்பன். ஏன் அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ? நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீல, தலித்துன்னு கொடுத்தேங்கிற நீ. நான் எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ்பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் பார்க்குற. அப்போ நீ என் மேலே சுமத்தப்பட்ட தீண்டாமை, இந்த சாதி இழிவு இன்னும் போகல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே கோயிலுக்கு வெளியில் நிறுத்தணும் தான் நீ பூரி ஜெகநாதர் கோயிலில். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அம்மா திரௌபதி முர்முவே வெளியில் நிறுத்தணும், கட்டை கட்டி வெளியில் நிறுத்தணுங்க தான் நீங்கள். அத்வானி ஐயா மோடி நாற்காலி விட்டு உட்காரும் போது இப்படி திரௌபதி முர்மு கை கட்டி நிற்க வச்சவங்க தானே. ஆனால் எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயின்னு போட்டவங்க தானே நீங்கள். எங்கே இருக்கு பாரத மாதாக்கு ஜெய்? பாரத மாதா நிற்கலால, நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே. அப்புறம்
நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை, அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை? அப்போ ஆகம விதி இருக்கட்டும், அந்த விதியை வகுத்த ஆள் யாரு? அவரோட பேசிக்கிடுவோம். நீங்க விளக்கிருங்க, இங்க வாப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம், அவரோட பேசுவோம். சார் கடைசியாக பேசுங்க சார். உங்களுக்கு தான் திருச்சி எஸ்பிக்குள்ள இந்த மோதல் முடிஞ்சிருச்சா சார்? முற்று வந்துருச்சா? முற்றும். அதிமுகவை காப்பாற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நீங்க போட்டிருந்தீங்களா? அது போட்டிடாம எப்படி இருப்பேன் சொல்லுங்க. ஆனால் அதிமுகவை காப்பாற்றணும்னா மீண்டும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தினகரன் பேசியிருக்காரு. அப்படிதான் காப்பாற்ற முடியுமா அதிமுகவை? அது இருங்க, அதிமுக பற்றி இவர் எங்கிட்ட நீங்கள் தனி வீடு கட்டி போயிட்டிய, அந்த வீட்டில் வந்து நீங்கள் மழை ஒழுகாமல் இருக்கணும்னா வெள்ளை அடிக்கும், இதெல்லாம் இதுக்கு அவர் வீடு, அதை அவர் பார்த்துப்பார். நீங்கள் உங்கள் கட்சியின் முடிவு என்னன்னு சொல்லுங்கள், அவ்வளோதானே. அதில் எனக்கு நமக்கு அவசியம் இல்லை. அது அவங்க அது பழைய பங்காளிகள் சட்ட பிரச்சனை. நாங்கள் போட்டிடுறோம். தனித்தா இல்லை சரி, நான் யார் கூட வைக்கலாம்? யாராவது சொல்லுங்க. பொறுப்பு ரெஸ்பான்ஸ் என்னோட என் தலைவன் பிரபாகரன்கிறேன். யாராவது ஏற்கிறீங்களா சொல்லுங்க. யாராவது என் பக்கத்துல அனுப்பியலா சொல்லுங்க. எந்த ஆட்சியிலாவது எங்கள் தலைவர் படத்தை பதாகையில் வைக்க அனுமதிக்கிறீங்களா? பிறந்த நாளைக்கு ஒரு சூரொட்டி ஒட்ட விடுறீங்களா? இதெல்லாம் ஒரு கொடுமை. நீங்கள் இதை சரி போதும்னு நினைக்கிறேன்.